Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதுல டு ஹெவன் என்கிறதான பேஜ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Hallelujah. Praise the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாம் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொண்டு இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். ஹalleluya. தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் செலுத்தி நாம் இந்த தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவோம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதுல ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் இந்த லைவ் மூலியமாய் ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் பலப்படும்படிக்கு, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும்படிக்கு, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வதாக தேவ கரம் தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. Praise the Lord. பிரியமான தேவ சனமே, மறுபடியும் ஒருமுறை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு போகுவதற்கு முன்பு நம்மை நாமே தயார்படுத்திக் கொண்டோம். ஆமென். அப்படித்தானே? ஹalleluya. என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை குறித்து உலகத்தை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டு அதற்கு பிற்பாடு நாம் ஆராதனை செய்தோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னார். ஹalleluya. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்றைக்கு என்ன பேசுவது, பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுப்பது என்று சொல்லி தேவனுக்கு கேட்ட பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை இது. ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹalleluya. Praise the Lord. இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்த பொழுது, ஆண்டவரே ஏன் இந்த வார்த்தை இன்றைக்கு நீங்க கொடுக்கிறீங்க என்று சொன்ன கேட்டேன். இல்ல, இதை நீ பேசு. யாரோ ஒருவருக்கு இது தேவைப்படுகிறது. யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களுக்காக ஜெபித்து அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைக்கு இது பிரயோஜனமுள்ள வார்த்தையா இது மாறும். இந்த வார்த்தையை பேசு என்று சொல்லி தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மனம் பதறிக் கொண்டிருக்கிறீங்களா? கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தேவன் சொன்னார், do not fear. பயப்படாதீங்க. Do not fear. நீங்க பயப்பட வேண்டாம். Even though if you are in critical situation, even though if you are thinking that I am not standing in the right way, I don't know where I am standing, I don't know how to lead my life, நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியல என்று சொல்லி உடைய மனம் பதறிக் கொண்டிருக்குமேயானால், the Lord is speaking to you right now. பயப்படாதீங்க. இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். Take a strength from God. God wants to strengthen you right now. He wants to make your life whole with His blessings. He wants to give the wonderful blessings from the heaven. பாருங்க, இந்த பேஜினுடைய தலைப்பு to heaven. So how to go heaven? எப்படி நம்ம பரலோகத்திற்கு போவது? You watch this video, you watch this page. This is the way. If you watch this page, you can get a way to go to reach the heaven. பாருங்க, பரலோகத்தை போய் சேருவதற்கு ஒரு பாதையை காண்பிப்பேன் என்று சொல்லி way to heaven னு சொல்லி ஒரு சூஸ் பண்ணிருக்காங்க. நத்தானியேல், he spoke to me, he said his ministry, let God bless him, let God give all worldly blessings and heavenly blessings, let pour out all the blessings from heaven. I am praying for God bless you, God bless you. God wants to இந்த பேஜ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, you do not afraid to them. Take strength from God. He wants to give us strength. அவர் உங்களுடைய வாழ்க்கையை மோல்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறார். நீங்க பதறி சிதறி உங்களுடைய வாழ்க்கை மனம் போன போக்கிலே போய் கொண்டிருந்தாலும், just God wants
wants to speak to you, and He wants to make your life whole, and He wants to give all the blessings from the heaven. அதுதான் உங்களுக்கு சொல்றது. Do not afraid. நான் இருக்கேன். கவலைப்படாத மகனே. உன் நாளைக்கு 1,36,000 ரூபாய் தேவைப்படுது. Why you are worrying? God spoke to me. I'm there. I'm a living God. I'm there. Worry. Why you are? எதுக்கு நீ கொண்டிருக்கிறான்? நான் ஒருத்தருக்கு என்ன நீ நினைக்கலையா? அதான் சொல்றாரு. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்காதீங்க. உங்க குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம். Don't talk about the problem all the time. You just leave that and think about God. If you think about God, He is there to open a door and He will show a good way to live your life. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பெறணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய பாதத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க சமர்ப்பிக்கிற நேரத்தில் உங்களுக்கு என்ன இன்னல்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை நோக்கி நீங்கள் போகாதபடிக்கு தேவனை மாத்திரம் நோக்கி போய்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்துகிறப்ப தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தை சொல்கிறது. திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டும். நீங்க நினைச்சிட்டு இருக்கோம், நான் நல்லது செய்கிறேன். I am doing good thing for my husband. I am doing good thing for my mother-in-law. I am doing good thing for my wife. I am doing good thing for my family. And all are against me. எல்லாருமே எனக்கு எதிராக தான் இருக்காங்க. நான் நல்லதான் செய்கிறேன். என்னுடைய மனது பதறிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. நான் எந்த சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டாலும் எனக்கு அங்க நிம்மதி இல்லை. நான் நல்லதையே செஞ்சாலும் எனக்கு கெட்டதுதான் பிரதர் வரும் சொல்லி if you are expecting judgment from God, He is telling you one thing now. நீதியை சரிகட்டுகிற நேரம் வரும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ செய்த எல்லா காரியத்திற்கும் என் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நீதியை சரிகட்டுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அதாவது வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்காக தேவன் சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு பாருங்க, காலையில் பூத்த பூவை போல நீங்க இருக்கணும். அந்த பூ பார்த்தீங்கன்னா மாலையில வாடி போயிடும். அது போல உங்களுடைய வாழ்க்கை வாடி போகாதபடிக்கு ஜொலிக்கிற ஒரு வாழ்க்கையாக, பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக, நல்ல பாதையில் பயணிக்கிற ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்துல ஒப்பு கொடுப்பது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை நீக்கி விடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் திடனை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீதியை சரிகட்டுவார். ஹல்லேலூயா. அதான் 3வது வசனம் சொல்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்க என்று சொல்றார். பாருங்க, உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தளர்ந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் திடப்படுத்துங்க. Because God wants to show a good way for you. வார்த்தை சொல்கிறது இப்படியா? 8வது வசனம், அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். இன்னைக்கு ஒரு பாதை உங்களுக்கு காண்பிக்க போறேன். நீங்க முழங்கால் படிட்டு வீடுடைய அறைக்கதை பூட்டிக் கொண்டு நீங்களும் உங்களுடைய கணவனும் மனைவி சேர்ந்து நீங்க ஜெபித்து, அதுவரை எனக்கு ஒரு பாதையை காண்பீங்க, நான் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பாதையை காண்பிப்பார். அப்படிப்பட்ட பாதையை உங்களுக்கு காண்பிச்சார்னா அந்த பாதை பரிசுத்த பாதை எனப்படும். அந்த பரிசுத்த பாதையில ஒரு மூடன் நடந்தா கூட அவன் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதை காண்பிக்க என்ன தெரியுமா? நீங்க தளர்ந்தவைகளை திடப்படுத்திக் கொள்ளுங்க. தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறத நீங்க பலப்படுத்த ஆரம்பிங்க. இருக்கிற கசப்பான காரியை மாற்றி நினைங்க. வாழ்க்கையை திடப்படுத்த ஆரம்பிங்க. உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக திருப்புற நேரத்தில் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரும் பாதை. வார்த்தை 8வது வசனம் சொல்கிறது, அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேரையாயிருந்தாலும்
திசை கெட்டு போவதில்லை. Hallelujah. If God has shown a way for you, even though if there is a fool, ஒரு முட்டாள் அந்த வழியில் ஒரு முட்டாள் அந்த வழியில் நடந்தா கூட திசை கெட்டு போவது என்று வேதம் சொல்லுது. God, ஆண்டவர் காண்பிச்ச வழியில நீங்க நடந்தீங்கன்னா, அப்போ ஒரு முட்டாள் நடந்தா கூட அவன் திசை கெட்ட போவதில்லை. திசை கெட்டு போவதுன்னா நீங்க அந்த பாதையில் வாழ்க்கையை செழிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பது. அவருடைய பாதத்தில் உங்களை நீங்க ஒப்புக் கொடுத்து உங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே நீ போதும் என்று சொல்லி சொல்லுகிற மாத்திரத்தில் அவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். இதுதான் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி செபிப்போம் வார்த்தைக்காக. நீ சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் அற்புதங்கள் கரவுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அருமையான பிரதரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக ஆயிரங்களுக்கு உடைய பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் காரியங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஒருமுறை தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த லைவ் வீடியோ பார்த்தவர்கள் யாவருக்கும் நிறைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பிரதர் நத்தானியலுக்காக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தை பெருக பண்ணுவாராக. அநேக ஆலயங்களுக்கும் எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் அல்லது ஏதாவது காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா இந்த லைவ் செஷனுடைய கீழே வர கமெண்ட் செஷன்ல உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அருமையான போதகர் அருமையான மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. தேவகரம் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா.